கம்பெனிகள் தமது ஆரம்ப மூலதனத்தை பங்குகளை வழங்கியே திரட்டிக் கொள்கின்றன. வரையறுத்த தனிப்பட்ட கம்பெனிகள் பொதுமக்களுக்கு பிரசித்த அழைப்பு விடுக்காது பங்கு மூலதனத்தை திரட்டிக் கொள்ள முடியும். ஏனைய கம்பெனிகள் பங்கு கொள்வன செய்யுமாறு பகிரங்க அழைப்பு விடுத்து மூலதனத்தை திரட்டிக் கொள்ளும். கம்பெனியின் உரிமையை சிறு சிறு பாகங்களாக பிரித்த பகுதியே பங்கு என குறிப்பிடப்படுகிறது. அப்பங்குகள் கம்பெனிகளின் அசையும் சொத்தாகும். கம்பெனி பொதுக்கூட்ட தீர்மானங்களை நிறைவேற்றும் போது ஒவ்வொரு பங்கு தொடர்பிலும் ஒவ்வொரு வாக்குரிமை உண்டு. கம்பெனி பங்கு லாபம் வழங்கும் போது சமமான பங்கு லாபத்தை பெறும். கம்பெனி கலைக்கப்படும் போதும் மிகையான சொத்து பகிரப்படும் போதும் சமமான பங்குகள் சமமான உரிமையை பெறும். பங்கு வழங்கல் சந்தர்ப்பம் என்பது பங்குகளை ஒதுக்கீடு செய்யும் சந்தர்ப்பமாகும். அதுவே விண்ணப்பித்தவர்களுக்கு பங்குகளை ஒப்படைக்கும் அல்லது உரிமையாக்கும் சந்தர்ப்பமாகும். பங்குகளின் வழங்கல் விலையை அல்லது பங்குகளுக்கான கைமாறை அல்லது பிரதிபலனை ஒரே தடவையில் மனுவுடன் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது மனு, ஒதுக்கம், அழைப்பு என்னும் தடவைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். பங்குகளை விண்ணப்பதாரிகளுக்கு ஒதுக்கும் சந்தர்ப்பமே மூலதனாக்கம் இடம்பெறும் சந்தர்ப்பமாகும். அடுத்த மூலதனாக்கும் சந்தர்ப்பங்கள் அழைப்பு விடும் சந்தர்ப்பங்கள் ஆகும். பங்குகளை ஒதுக்கும் சந்தர்ப்பத்திலும் அழைப்பு விடும் சந்தர்ப்பங்களிலும் மட்டுமே உரிமை பங்காளருக்கு ஒப்படைக்கப்படும். அதுவே மூலதனாக்கம் இடம்பெறும் சந்தர்ப்பமாகும். அவ்வாறு மூலதனாக்கம் இடம்பெற்றுள்ள தொகையே மூலதன கணக்கில் கூறப்பட்ட மூலதனமாக காட்டப்படும். பங்கு வழங்கல் சந்தர்ப்பம் என்பது பங்குகளை ஒதுக்கீடு செய்யும் சந்தர்ப்பமாகும். அதுவே விண்ணப்பித்தவர்களுக்கு பங்குகளை ஒப்படைக்கும் அல்லது உரிமையாக்கும் சந்தர்ப்பமாகும். பங்குகளின் வழங்கல் விலையை அல்லது பங்குகளுக்கான கைமாறை அல்லது பிரதிபலனை ஒரே தடவையில் மனுவுடன் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது மனு, ஒதுக்கம், அழைப்பு என்னும் தடவைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். பங்குகளை விண்ணப்பதாரிகளுக்கு ஒதுக்கும் சந்தர்ப்பமே மூலதனாக்கம் இடம்பெறும் சந்தர்ப்பமாகும். அடுத்த மூலதனாக்கும் சந்தர்ப்பங்கள் அழைப்பு விடும் சந்தர்ப்பங்கள் ஆகும். பங்குகளை ஒதுக்கும் சந்தர்ப்பத்திலும் அழைப்பு விடும் சந்தர்ப்பங்களிலும் மட்டுமே உரிமை பங்காளருக்கு ஒப்படைக்கப்படும். அதுவே மூலதனாக்கம் இடம்பெறும் சந்தர்ப்பமாகும். அவ்வாறு மூலதனாக்கம் இடம்பெற்றுள்ள தொகையே மூலதன கணக்கில் கூறப்பட்ட மூலதனமாக காட்டப்படும். சாதாரண பங்கு, உரிமை பங்கு, முன்னுரிமை பங்கு, விசேட பங்கு, மட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளை கொண்ட வாக்குரிமை உள்ள பங்கு, வாக்குரிமை அற்ற பங்கு, மீட்கத்தக்க பங்கு என கம்பெனி பங்குகள் வகைப்படுத்தப்படுகின்றன. சாதாரண பங்குகள் அல்லது உரிமை பங்குகள் எனவும் குறிப்பிடப்படும். சாதாரண பங்குகள் உரிமை பங்குகள் எனவும் குறிப்பிடப்படும். இந்த பங்கு உரிமையாளர்களே கம்பெனி நட்ட அச்சத்தை ஏற்கின்ற கம்பெனி உரிமையாளர்கள் ஆவார். நிலையான பங்கு லாபம் இவர்களுக்கு முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டிருப்பதில்லை. அவர்களுக்கு எவ்வளவு பங்கு லாபம் கொடுப்பது என்பது முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டிருப்பதில்லை. கிடைக்கும் லாபத்தின் அளவை பொறுத்து இவர்களுக்குரிய லாப பங்கு தீர்மானிக்கப்படும். சாதாரண பங்குதாரர் கம்பெனியின் நிர்வாக கர்மங்களில் ஈடுபடலாம். ஆரம்ப பங்கு என்பது
கம்பெனி சட்டத்தின் 50வது சரத்தின்படி கம்பெனி கூட்டிணைக்கப்படுவதற்கு கொடுக்கப்படுகின்ற விண்ணப்பத்தில் பேர் குறித்துள்ள ஒவ்வொரு ஆரம்பிப்போரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் எத்தனையோ அவ்வளவையும் கொள்வனவு செய்த போது அந்த பங்குகள் ஆரம்ப பங்குகள் எனப்படும். அத்தோடு கம்பெனிகளை ஒன்றிணைக்கும் போது 2 கம்பெனிகளை ஒன்றாக்குறது கூட்டிணைப்பு தீர்மானத்தில் பேர் குறிப்பிட்டவர்களுக்கு வழங்கப்படும் பங்குகள் ஆரம்ப பங்குகள் எனப்படும். 2 சந்தர்ப்பங்கள்ல இந்த ஆரம்ப பங்குகள் வழங்கப்படும். ஒன்று புதிதாக கம்பெனி ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த ஆரம்பிக்கிறவர்கள் யார் யார் என பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். அவர்கள் ஒவ்வொருவரும் எத்தனை பங்குகள் வாங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கும். அவர்கள் வாங்குகின்ற பங்குகள் ஆரம்ப பங்குகள் எனப்படும். அது ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்தில். பின்னர் நடந்து வர 2 கம்பெனிகள் ஒன்றாக கூட்டிணைக்கப்படுற நேரத்தில் ஒன்றாக்கினால் அதுல அந்த ஆரம்பிக்கிற கூட்டிணைக்கிற அந்த பெயர் குறிப்பிட்டவர்களுக்கு வழங்கப்படும் பங்குகள் ஆரம்ப பங்குகள் என குறிப்பிடப்படும். சாதாரண பங்கு அல்லது உரிமை பங்கு, முன்னுரிமை பங்கு, விசேட பங்கு, மட்டுப்படுத்த நிபந்தனைகளை கொண்ட வாக்குரிமை உள்ள பங்கு, வாக்குரிமை அற்ற பங்கு, மீட்கத்தங்க பங்கு என கம்பெனி பங்குகள் வகைப்படுத்தப்படுகின்றன. சாதாரண பங்குகள் உரிமை பங்குகள் எனவும் குறிப்பிடப்படும். இந்த பங்கு உரிமையாளர்களே கம்பெனியின் நட்ட அச்சத்தை ஏற்கிறவர்கள் ஆவர். அவர்கள்தான் உரிமையாளர்கள். நிலையான பங்கு லாபம் இவர்களுக்கு முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டிருப்பதில்லை. கிடைக்கும் லாபத்தின் அளவை பொறுத்து இவர்களுக்குரிய லாப பங்கு தீர்மானிக்கப்படும். கூடிய லாபம் வரும் காலத்துல கூட பங்கு லாபம் தீர்மானிக்கப்படும். குறைய பங்கு லாபம் வர காலத்துல பங்கு லாபம் குறைய பங்கு லாபம் தீர்மானிக்கப்படும். சாதாரண பங்காளர் கம்பெனி நிர்வகிக்கும் கடமையில் பங்கு கொள்ள முடியும். சாதாரண பங்குதாரருக்கு பங்கு லாபம் செலுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இவர்கள் தம்மிடமுள்ள பங்குகளின் எண்ணிக்கை அளவுக்கு வாக்களிக்கும் உரிமை உண்டு. சாதாரண பங்கு அல்லது உரிமை பங்கு, முன்னுரிமை பங்கு, விசேட பங்கு, மட்டுப்படுத்த நிபந்தனைகளை கொண்ட வாக்குரிமை உள்ள பங்கு, வாக்குரிமை அற்ற பங்கு, மீட்கத்தங்க பங்கு என கம்பெனி பங்குகள் வகைப்படுத்தப்படுகின்றன. சாதாரண பங்குகள் உரிமை பங்குகள் எனவும் குறிப்பிடப்படும். இந்த பங்கு உரிமையாளர்களே கம்பெனியின் நட்ட அச்சத்தை ஏற்கிறவர்கள் ஆவர். அவர்கள்தான் உரிமையாளர்கள். நிலையான பங்கு லாபம் இவர்களுக்கு முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டிருப்பதில்லை. கிடைக்கும் லாபத்தின் அளவை பொறுத்து இவர்களுக்குரிய லாப பங்கு தீர்மானிக்கப்படும். கூடிய லாபம் வரும் காலத்துல கூட பங்கு லாபம் தீர்மானிக்கப்படும். குறைய பங்கு லாபம் வர காலத்துல பங்கு லாபம் குறைய பங்கு லாபம் தீர்மானிக்கப்படும். சாதாரண பங்காளர் கம்பெனி நிர்வகிக்கும் கடமையில் பங்கு கொள்ள முடியும். சாதாரண பங்குதாரருக்கு பங்கு லாபம் செலுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இவர்கள் தம்மிடமுள்ள பங்குகளின் எண்ணிக்கை அளவுக்கு வாக்களிக்கும் உரிமை உண்டு. கம்பெனிகளால் திரண்ட முன்னுரிமை பங்கு, திரளாத முன்னுரிமை பங்கு,
பங்கு பற்றும் முன்னுரிமை பங்குகள், திரண்ட பங்கு பற்றும் முன்னுரிமை பங்குகள் என ஒவ்வொரு விதமான முன்னுரிமை பங்குகள் வழங்கப்படுகின்றன. திரண்ட முன்னுரிமை பங்குகளுக்கு ஒரு வருடத்தில் கம்பெனி லாபம் கொடுக்காத சந்தர்ப்பத்தில் அடுத்த வருடத்தில் அந்த முன் வருட லாபத்தையும் சேர்த்து கொடுக்க வேண்டிய பங்குகள் திரண்ட முன்னுரிமை பங்குகள் எனப்படும். இயக்குநர்கள் முன்னுரிமை பங்குகளுக்கு பங்கு லாபம் செலுத்தாதிருக்கும் அதிகாரம் உள்ளது. அவ்வாறு முன்னர் செலுத்தாத பங்கு லாபங்களையும் சேர்த்து லாபம் வரும்போது செலுத்த வேண்டிய முன்னுரிமை பங்குகள் திரண்ட முன்னுரிமை பங்குகள் எனப்படும். திரளாத முன்னுரிமை பங்கு ஒரு வருடத்தில் கம்பெனி லாபம் பெறாத சந்தர்ப்பத்தில் இயக்குநர்கள் முன்னுரிமை பங்குகளுக்கு பங்கு லாபம் செலுத்தாதிருக்கும் அதிகாரம் உள்ளது. அவ்வாறு முன்னர் செலுத்தாத பங்கு லாபங்களை இலாபம் வரும்போது சேர்த்து செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. முன்னுரிமை பங்குகள் அவ்வாறான பங்குகள் முன்னுரிமை பங்குகள் திரளாத முன்னுரிமை பங்குகள் எனப்படும். சாதாரண பங்குகளுக்கு பங்கு லாபம் செலுத்திய பின்னர் இன்னும் பகிராத லாபம் மீதமாக இருந்தால் அந்த லாபத்திலும் ஒரு பங்கை பெறும் உரிமை கொண்ட முன்னுரிமை பங்குகளும் உள்ளன. அவை பங்கு பற்றும் முன்னுரிமை பங்குகள் எனப்படும். பங்கு பற்றும் முன்னுரிமை பங்கு இதற்கு முன் நிலுவையாக இருந்த பங்கு லாபங்களை லாபம் வரும்போது புறவும் அதற்கு அதிகமாக லாபம் வரும் வருடங்களில் சாதாரண பங்குகளுக்கும் பங்கு லாபம் கொடுத்து மீதமாக இருக்கும் லாபத்திலும் ஒரு பங்கு பெறும் உரிமை உள்ள பங்குகள் திரண்ட பங்கு பற்றும் முன்னுரிமை பங்குகள் எனப்படும். கம்பெனியை கலைப்பதற்கு முன்னர் மூலதனத்தை திருப்பி செலுத்தி அவற்றை கம்பெனி உரிமையாக்கிக் கொள்ளக்கூடிய முன்னுரிமை பங்குகள் மீட்கத்தக்க முன்னுரிமை பங்குகள் ஆகும். கம்பெனியை கலைக்கும் வரை மீட்க முடியாத முன்னுரிமை பங்குகள் மீட்கத்தகாத முன்னுரிமை பங்குகளாகும். எதிர்காலத்தில் குறித்த ஒரு தினத்துக்கு பின்னர் சாதாரண பங்குகளாக மாற்றப்பட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ள பங்குகள் முன்னுரிமை பங்குகள் மாற்றத்தக்க முன்னுரிமை பங்குகளாகும். கம்பெனி சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக கம்பெனி இயக்குநர்களின் தேவைக்கேற்ப பங்குகளை வழங்கும் அதிகாரம் இயக்குநர் சபைக்கு உள்ளது. அதன்படி பொது கம்பெனிகள் பொதுமக்களுக்கு பங்குகளை கொள்வனவு செய்யுமாறு பகிரங்க அழைப்பு விட முடியும். கம்பெனி சட்டத்தின் 49வது சரத்தில் பங்குரிமையாளர்களுக்கு குறிப்பிட்ட உரிமைகள் தவிர்த்த வேறு உரிமைகளையும் ஒப்படைப்பதானால் அல்லது கட்டுப்பாடுகளை விதிப்பதானால் அத்தகைய பங்குகளை வழங்குவதற்குரிய விதிகள் இயக்குனர் சபையால் அனுமதிக்கப்படுதல் வேண்டும். இவ்வாறு முதல் முறையாக பங்குகள் வழங்கப்படுவதானால் முதல் முறையாக பதிவுகளை விண்ணப்ப பத்திரத்தில் பெயர் குறிப்பிட்டவர்களுக்காக அந்த பங்குகள் வழங்கப்படும். இது ஆரம்ப பங்குகள் ஆகும். பங்குகளை ஆரம்பிக்கிறவர்களுக்கு கொடுக்கிற பங்குகள் ஆரம்ப பங்குகள் ஆகும். அவை தொடர்பான ஏற்பாடு 50வது சரத்தில் கம்பெனி சட்டத்தின் 50வது சரத்தில் காட்டப்பட்டுள்ளது. மேலும் பங்குகளை வழங்கியுள்ள கம்பெனி வழங்கப்பட்ட தினத்தில் இருந்து பங்கு வழங்கின தினத்தில் இருந்து 20 வேலை நாட்களுக்குள் ஒரு மாதிரி படிவத்தில் வழங்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை, கைமாறு அல்லது பிரதிபலன், கைமாறின் அளவு, பங்கு வழங்கலின் பின்னர் கம்பெனியின் கூறப்பட்ட மூலதனம் என்பவற்றை உள்ளடக்கிய அறிவித்தலை கம்பெனி பதிவாளருக்கு சமர்ப்பித்தல் வேண்டும். பங்கு வழங்கல் விலை பிரதிபலன் என குறிப்பிடப்படும்.
சாதாரணமாக பங்கு வழங்கலுக்கு முன்னர் இயக்குனர் சபை பின்வரும் தேவையை பூர்த்தி செய்தல் வேண்டும். பங்குகள் என்ன கைமாறுக்கு வழங்கப்படுகிறது என்பதை தீர்மானித்தல் வேண்டும். அது பங்குகள் என்ன வழங்கல் விலைக்கு வழங்கப்படுகிறது என்பதை தீர்மானித்தல் வேண்டும். கைமாறு வழங்கல் பிரதிபலன், கைமாறு என்பது பிரதிபலன். பங்குகள் என்ன பிரதிபலனுக்கு வழங்கப்படுகிறது என்பதை தீர்மானித்தல் வேண்டும். அந்த கைமாறு அல்லது பிரதிபலன் கம்பெனியில் உள்ள எல்லா பங்கு உரிமையாளர்களுக்கும் பொருத்தமான நியாயமான கைமாறு என தீர்மானம் அங்கீகரிக்கப்படுதல் வேண்டும். கைமாறு என்ன முறையில் அழைப்பது என்பதை தீர்மானித்தல் வேண்டும். அதாவது பங்கு விலை, அதான் பிரதிபலன். கம்பெனி பிரதிபலனை பெற்று, அதாவது கைமாறை பங்கு வழங்கி பிரதிபலனை பெற்று கைமாறை பெற்று 20 வேலை நாட்களுக்குள்ளே பங்கு ஒதுக்கல் செய்தல் வேண்டும். பங்கு வழங்கலினால் கைமாறை, அதாவது பிரதிபலனை பணமாக அல்லது வாக்குறுதி சீட்டாக அல்லது எதிர்கால சேவையாக அல்லது சொத்துகளாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் என சட்டத்தின் 52(2) சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதிபலனை, அதாவது கைமாறை ஒரே தடவையில் அல்லது காலத்து காலம் பெற்றுக்கொள்ள முடியும். மனு, ஒதுக்கம், அழைப்பு என ஒன்றுக்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் கைமாறை பிரதிபலனை வரவழைத்துக் கொள்ள முடியும் என சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள போதும் பெரும்பாலும் எல்லா கம்பெனிகளும் பிரதிபலனை கைமாறை ஒரே தடவையில் பெற்றுக்கொள்வதை காண முடிகிறது. பெரும்பாலும் அது பணமாகவே வரவழைக்கப்படுகிறது.